பரத் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பேர். ம். பரத் கல்யாண் அப்படின்னும்போது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அது அப்பாவுக்கு அடுத்து என்னோட பேருக்கு இணைஞ்ச ஒரு பேர் அது. ம். ஏன்னா வெளியே போனா இப்போ நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண்குமார் பையனா, வாவ் சூப்பர், இந்த மாதிரி ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவர். அப்போ ஃபோட்டோஸ் இல்லை, வீடியோஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் சொல்லி கேட்டது தான். 13 வயசுலேயே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஒரு ஆக்டர் ஆகணும். ஏன்னா சினிமா பார்த்து பார்த்து நானும் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு. எல்லாருமே இவர் ஒரு டாக்டர் ஆகணும்னு. இவர் டாக்டர்லாம் கிடையாது, ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடிட்டார். நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, தாயில்லா பிள்ளை, அப்புறம் சீமான் பெற்ற செல்வங்கள், அழகு நிலா, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தமிழில் அந்த காலத்தில். எம்ஜிஆர் சாரோட பாசம்ன்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு செகண்ட் ஹீரோவா. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் ஹிந்தியில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 படமாவது நடிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் போனது அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க தமிழில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே. பட் அவங்க நார்த் இந்தியா போயிட்டு பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இவர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது நடிச்சிருக்கலாம், பட் நடிக்கல. உச்சத்துக்கு போனவங்க கீழே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நானா போய் கேட்கணுமா அப்படின்னு. 14 வருஷம் நிறைய அந்த ஒரு இது பார்த்துட்டாரு அவர். ஒரு ஸ்டார்டம் பார்த்துட்டு மறுபடியும் இறங்கும் போது கொஞ்சம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போமே, யாராவது ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க அப்படின்னு. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி காட்ஃபாதர் நிகழ்ச்சியில் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் யார் எந்தெந்த நடிகர்கள்லாம் காட்ஃபாதரா அவங்க மகனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரசிகர்கள், நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய செலிபிரிட்டிஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு ஆக்டர் தான் நம்மளுடைய கல்யாண்குமார் அவர்கள். அவருடைய மகன் பரத்குமார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவருடைய அப்பாவை பற்றி, அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாரு அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ரியலி குட், தேங்க் யூ. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பரத் கல்யாண். லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு. அதுவும் அப்பா பத்தி பேசணும்னா இட்ஸ் an honor and கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் சார், எங்களுக்கும் நீங்கள் தான் அவருடைய சன் அப்படிங்கிறது இப்போ தெரியும் அப்படின்னும் போது இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நீங்களும் அப்பாவாயிட்டீங்க. அப்பா அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும்? அப்பா அப்படின்னா ஒரு கிரேட் ஆக்டர். ஆக்சுவலி என்னுடைய பேருக்கு அடுத்து இப்போ பரத் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பேர். பரத் கல்யாண் அப்படின்னும் போது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அது அப்பாவுக்கு அடுத்து என்னோட பேருக்கு இணைஞ்ச ஒரு பேர் அது. ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்கிறது, அவர் ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு நடிகர், ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருக்கார். ஆக்சுவலி வெறும் ஆக்டராக மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை இது வரைக்கும் வாங்கியிருக்காரு, இன்னும் வாங்கிட்டே இருக்கார். ஆக்சுவலி ஏன்னா வெளியே போனால், இப்போ நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண்குமார் பையனா, வாவ் சூப்பர், இந்த மாதிரி ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவர், பீயிங் ஹியூமன். ஸோ ஓகே சார், அதில் ஒரு பெருமை. ஓகே சார். அதே சமயம் ஒரு சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க தாக்கு பிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இவர் ஒரு 5 டிகேட்ஸ் நடிச்சிருக்காரு, 200+ மூவிஸ்லாம் நடிச்சிருக்காருன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆரம்ப காலத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் கலர் படம் கூட நம்ம சார் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் பற்றி எப்படி அவர் கன்னட சினிமா அப்படிங்கிற விஷயம் அவருடைய லைஃப்பில் எப்படி சார் வந்துச்சு? சினிமா அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு பேஷன் அவருக்கு சின்ன வயசுல இருந்து. அவர் சொல்லியிருக்காரு நிறைய. நான் அந்த டைம்ல நான் என்ன சொல்றது, அப்போ ஃபோட்டோஸ் இல்லை, வீடியோஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் சொல்லி கேட்டது தான். 13 வயசுலேயே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஒரு ஆக்டர் ஆகணும். ஏன்னா சினிமா பார்த்து பார்த்து நானும் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாரு, வீட்டில் அவர் 11th கிரிக்கெட் டீம் அப்படின்வாங்க அவருடைய வீடை. இஸ் அ 11th சைல்டு, 11வது குழந்தை வீட்டில். ஸோ எல்லாருமே இவர் ஒரு டாக்டர் ஆகணும்னு. இவர் டாக்டர்லாம் கிடையாது, ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடிட்டார். பாம்பே போகணும், ஏன்னா ஹிந்தி சினிமா, கன்னடா, தமிழ், தெலுங்கு எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஒரு கிராண்டியர் அப்படின்னும் போது பாம்பே அப்படின்னு. ஏன்னா அந்த நவரங் அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டார். சாந்தாராம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அந்த டைமில், ஆக்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், அந்த மாதிரி ஒரு பர்சன். அதை பார்த்துட்டு சரி ஓகே, நான் பாம்பேக்கு போகணும், அவரை போய் சந்திக்கணும், அவரை சந்தித்து ஒரு சான்ஸ் வாங்கணும். சாந்தாராம் சார் என்ன பண்ணார், கையில் காசு கிடையாது, 13 வயசு பையன். அந்த டைம்லலாம் எப்படி இருக்கும், கிரெடிட் கார்டா இல்லை இதா, அப்பாலாம் பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு. அதாவது சம் டாக் அபவுட் தாத்தா. ஸோ என்ன பண்ணார், சொல்லாமல் கொள்ளாமல் இதில் ஓடிட்டார், அன்ரிசர்வ்டில். உள்ளே போயிட்டு சொல்லியிருக்காரு, அவருடைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. டிடி அப்படி வரும்போது அப்படி இப்படி ஓடிட்டே இருப்பாரான், இங்கே அங்கே எங்கேன்னு காசு இல்லாமல். சரி அப்படியே போயிட்டு அந்த டாய்லெட் பக்கத்தில் போய் உட்காந்து பாம்பேக்கு ரீச் ஆகிட்டார் எப்படியோ.
ரீச் ஆகிட்டு சாந்தாராம் சார் வீடு எங்கன்னு கேட்டுட்டு, அப்போல்லாம் இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேராக போயிருக்காரு. போயிட்டு வாட்ச்மேன் உள்ளே விடவே இல்லை. சரி எப்படியாவது இவரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு வேற யாரோ உள்ளே போகும்போது அப்படியே நுழைஞ்சிட்டார் டக்குன்னு. உள்ளே போய் நுழைஞ்சிட்டு சாந்தாராம் அன்னைக்கு வீட்டில் இல்லை, சாந்தாராம் சார் அவங்க ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க என்னன்னு. அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் मैं बेंगलुरु से आया हूँ, मैं एक्टर बनना चाहता हूँ அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து சரி ஓகே 13 வயசு பையன் தானே, ரொம்ப ஐ மீன் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தா உட்காருப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு, நீ வந்து ஆக்டர் ஆனோன்னா இன்னும் நிறைய வளரணும், நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க இப்போ, ஸோ வளரணும், நான் வந்து சாந்தாராம் சார் மாதிரிலாம் வரணும், கண்டிப்பாக அவர் வந்து உனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரீம் மேன் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துட்டு நீ வந்து கிளம்பிடு, நீ எங்கே வந்தியோ அங்கேருந்து கிளம்பிடு, நீ ட்ரை பண்ணு, நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வந்துட்டார் மறுபடியும். அப்புறம் என்னாச்சு, அப்படி இப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, கொஞ்சம் படிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி 16 வயசில் வந்து ஒரு நட்டசேகரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கன்னடாவில். ஸோ அந்த படத்து மூலமாக வந்து அந்த படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதில் நடித்து அதோடைய ஃபர்ஸ்ட் டயலாகே வந்து இப்போ சிவாஜி சார் சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி தமிழில் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஃபர்ஸ்ட் படத்தில். ஸோ அதே மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து எஜுகேஷன் இஸ் அ பாதரேஷன் அப்படின்னு வரும். படிப்புங்கிறது ஒரு பாதரேஷன், படிப்புலாம் தேவையில்லை, நமக்கு வந்து இது இருந்தால் போதும், டேலண்ட் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில். நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க, படித்து பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க, படிக்காமல் பெரிய ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் அ பாதரேஷன் அப்படின்ற ஒரு டயலாகை சொல்லி அந்த படம் வந்து செம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் கன்னடத்தில் நடித்தார். அப்புறம் தமிழுக்கு வந்தார். மனோரதம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அது ஒன்றும் பெருசாக போகலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பட் நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, தாயில்லா பிள்ளை, அப்புறம் சீமான் பெற்ற செல்வங்கள், அழகு நிலா, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தமிழில் அந்த காலத்தில். எம்ஜிஆர் சாரோட பாசம்ன்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு, செகண்ட் ஹீரோவா அவரோட பிரதராக நடிச்சிருக்காரு. ஓகே, ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய ரீச் வந்துருச்சு, அதுக்கப்புறமா ஹிந்தி சினிமா அப்படிங்கிறது அவருடைய லைஃப்பில் எப்படி சார் இருந்துச்சு? எந்த மாதிரி ஆர்டிஸ்ட், எந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் அவர் மீட் பண்ணுற சான்சஸ் கிடைச்சது பாலிவுட்டில்? பாலிவுட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி படத்தில் நடிக்கணும்னு போயிட்டு ஹிந்தி படத்தில் ஒரு படமும் நடிக்கல வரைக்கும் பாவம் அவருடைய கெரியரில். அந்த வருத்தம் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஹிந்தியில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 படமாவது நடிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் போனது அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க வந்து தமிழில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே. பட் அவங்க நார்த் இந்தியா போயிட்டு பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இவர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது நடிச்சிருக்கலாம், பட் நடிக்கலை. ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தில் ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு அவர் இதாக இருக்கார். பாலிவுட் ஆக்டர்ஸ் யாரும் வந்து இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஓகே, அந்த எஜுகேஷன் இஸ் போதரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொன்னார். உங்களுக்கு என்ன மாதிரியான போதனைகள்லாம் அவருக்கு எஜுகேஷன் வைஸ் சொன்னார்? ஏன்னா நீங்களும் வந்து ஒரு சினிமா பார்த்து வரும்போது என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரா, இல்லை நீயும் என்ன மாதிரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு? இல்லை, அப்படி சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடி கட்டி பறந்தவங்கெல்லாம் வந்து டவுன்ஃபால் அப்படின்னு இருக்கும். அவருடைய கெரியரில் வந்து 14 வருஷம் அந்த ராமர் வனவாசம் போன மாதிரி ஒரு 14 இயர்ஸ் வந்து வித்தவுட் சினிமா. இப்போ வந்து நமக்கு ரீச் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து எனக்கே இப்போ ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணலாம், செல்ஃபோனில் ஃபோன் பண்ணலாம், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படி அனுப்பலாம். இன்ஸ்டாகிராமில் பாப்புலர் ஆகலாம், சினிமா வரும். அந்த காலத்து அப்படி கிடையாது. ஒரு ப்ரொடியூசரை தேடி போகணும், நேரில் போய் சந்திக்கணும், இல்லைனா ஃபோனில் வந்து டயல் பண்ண அந்த டைமே அது ஒரு பாதி 4 நம்பர் டயல் பண்ணுறதுக்குள்ளே ஐயோ சரி நான் டயல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இதுவும் வந்துடும். இத்தனைக்கும் எப்படின்னா ரொம்ப மேலே உச்சத்துக்கு போனவங்க வந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நானாக போய் கேட்கணுமா அப்படின்னு 14 வருஷம் வந்து நிறைய அந்த ஒரு இது பார்த்துட்டாரு அவர். ஒரு ஸ்டார்டம் பார்த்துட்டு மறுபடியும் இறங்கும் போது கொஞ்சம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போமே, யாராவது ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க அப்படின்னு. அந்த 14 இயர்ஸில் வந்து கன்னடத்தில் வந்து தாய் என் நொடின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்ததும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவர் என்ன பண்ணார், சரி கடவுளை வேண்டிப்போம், ஏதாவது ஒன்று வரும், 14 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்பையா நாயுடுன்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் கன்னடத்தில். அதுவும் தாய் என் நொடின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா மூவி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண்குமார், ராஜ்குமார், உதயகுமார், இந்த 3 குமாரத்ரேயர்னு சொல்லுவாங்க, 3 பில்லர்ஸ் ஆஃப் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஸோ யாரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னோன்னா அவர் ப்ரொடியூசர் வந்து கல்யாண்குமாரை செலக்ட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாரும், சார் வேணாம் சார் அவர் ஃபெயிலியர் சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது ஒரு ஆக்டரை செலக்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சரி கடவுளே கேட்டு பார்த்துருவோம், ரங்கநாதரை கேட்டு பார்த்துருவோம், ஸ்ரீரங்கநாதரை அப்படின்னு சொல்லிட்டு
3 சீட் எழுதி போட்டாங்க. ஃபஸ்ட்டு யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த நேம் அப்படின்னு செலக்ட் பண்ணால் கல்யாண்குமார்னு வந்துச்சு. சார் இது ஒரு ஃப்ளூக்காக இருக்கும் சார். அப்படி தானே, சரி ஓகே கடவுள் தான் சொல்லியிருக்காரு, செகண்ட் டைமும் போட்டு பார்ப்போம். செகண்ட் டைமும் வந்துச்சு, பெஸ்ட் 2 out of 3. ஆனாலும் சரி தேர்ட் டைம் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரே தேர்ட் டைம் போட்டு பார்த்தா அதே நேம் தான் வந்துச்சு. அப்புறம் டிசைட் பண்ணிட்டாரு 14 years பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஐ வில் பிரிங் him பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிக்க வச்சு அது வந்து சில்வர் ஜூப்ளி சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி அது. இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் அப்பாவுக்கு இருக்கா? இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கைலாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, நிறைய இருந்தது. எனக்கு அதெல்லாம் கிடையாது, டோட்டலி ஆப்போசிட். ஓகே. நான் வந்து எப்படின்னா வாழ்க்கை கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. எது எப்போ நடக்கும்னு நமக்கு சொல்லவே முடியாது. சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை வந்து ஒரு பலம் கொடுக்கும் அந்த மாதிரி.